Second lesson, third long answer question we are going to discuss now. அதில் என்ன அப்படின்னு பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திஸ் இஸ் அண்ட் கொஞ்சமாக தான் எழுதுறதுக்கு இருக்கும். இந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ அது என்ன கேட்குறான் அப்படின்னா தேர்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் எனி 5 அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறான். மொத்தமே அதில் 5 அப்ஜெக்டிவ் தான் கொடுத்துருக்கான். ஸோ எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் யூ ஹாவ் டு ரைட் ஆல் த 5. ஓகே, அண்ட் எல்லாமே பேராகிராஃப்ஸு குட்டியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிஸ்னஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பல விதமான நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வி ஆர் டூயிங் திஸ் பிஸ்னஸ். அது ஒரு விதமான காரணம் என்ன, அந்த எந்த காரணத்துக்காக நம்ம என்னென்ன ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். எவ்ரி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஹஸ் சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ் வித் விச் ரெகுலேட் அண்ட் ஜென்ரேட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். எந்த நோக்கத்திற்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுதான் அதோட ஆக்டிவிட்டீஸை தீர்மானிக்கிறது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நீடட் இன் எவ்ரி ஏரியா where performance and results directly affect survival and the prosperity of business. ஒரு எய்ம் வேணும், ஒரு குறிக்கோள் வேணும், என்ன காரணத்திற்காகன்னு ஒரு காரணம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். Various objectives of business may be classified into 5 broad categories as follows. இதில் 4 இருக்குது, ஆக்சுவலாக 5 அது. ஸோ 5 இதுவாக வந்து இதை பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவது அண்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் பிஸ்னஸோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நான் வந்து சர்வீஸ்க்காக பண்ண போகிறேன்னா அது சேரிட்டி ஆகிடும். அதில் வந்து பணம்ங்கிறது மெயினான குறிக்கோளாகவே இருக்காது. ஆனால் வியாபாரம் அப்படின்னு வந்துட்டாலே அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ரெஃபர் to the objective of earning profit and also other objectives that are necessary to be pursued to achieve the profit objective அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய சென்டென்ஸாக இருக்கேன்னு கவலைப்பட வேணாம். மெயினாக எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்னாலே ப்ராஃபிட் அப்படிங்கிற வேர்டு அதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த ப்ராஃபிட்டுங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராஃபிட், டு ஏர்ன் ப்ராஃபிட் ஒன்லி வி ஆர் கண்டக்டிங் ஆர் வி ஆர் ஆர்கனைசிங் ஆர் வி ஆர் டூயிங் எனி பிஸ்னஸ் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? ஸோ அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தேவையோ அது எல்லாம் பண்ணுறது தான் வந்து இந்த எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ், விச் இன்க்ளூட்ஸ் கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ், ரெகுலர் இன்னோவேஷன்ஸ், பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ப்ராஃபிட்டை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் ரெகுலர் இன்னோவேஷன்ஸ், புதுமையும் வேணும், புதிதான கஸ்டமர்ஸ் வேணும், புதுமை வேணும். அண்டு நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 கம்ப்யூட்டரோ 10 கம்ப்யூட்டர் வாங்கி ஏதோ ஒரு டைப்பிங் ஒர்க் வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் டூயிங் அப்படின்னா அந்த இஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி பாசிபிளாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 5 தான் அவங்க எம்ப்ளாயீஸ் வராங்க. அதில் நேரத்தில் தே ஆர் டூயிங் சம் ஒர்க் இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா மீதி 5 to மார்னிங் 10 வந்து அந்த கம்ப்யூட்டர் ஐடியலாக இருக்குது அப்படின்னா there is somewhat lag in our businessனு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட் போட்டு 24 ஹவர்ஸும் தே மே பி யூஸ்ட். இப்போ 24 ஹவர்ஸும் ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது அது வந்து டிப்ரிஷியேட் ஆகும் போகுங்கிறது வேறு. அப்படிங்கிறது பார்த்தா கூட நிறைய ஆர்டர்ஸை நீங்கள் வந்து வாங்க முடியும், நிறைய ஒர்க் பண்ண முடியும். அதுதான் வந்து மேக்கிங் யூஸ் ஆஃப் த அவைலபிள் ரிசோர்ஸஸ் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் மெயினாக வர்றது எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா டு ஏர்னிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. அந்த வேர்டு கண்டிப்பாக இல்லாமல் நீங்கள் என்ன கதை எழுதினாலும் யூஸ் இருக்காது. ஓகே, தென் சோஷியல் அப்ஜெக்டிவ் ஆர் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் விச் ஆர் டிசையர் டு பி அச்சீவ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டி. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இல்லீகலான பிஸ்னஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ. கவர்மெண்ட் அதை ஒத்துக்கணும், மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். எத்திக்கல் பிஸ்னஸ் யூ ஹாவ் டு டூ. எத்திக்கல் பிஸ்னஸ் அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா நன்னடத்தை அப்படிங்கிறது தான் எத்திக்கல்னு சொல்கிறோம். ஒரு நல்ல விஷயமான ஒரு பிஸ்னஸாக அது வந்து இருக்கணும், அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ் இன் அ சொசைட்டி பை யூட்டிலைசிங் இட்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ், த சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் இன் ரிட்டர்ன் ஃபார் இட்ஸ் வெல்ஃபேர். நம்ம வந்து சமூகத்தில் வாழுறோம், சமூகத்தில் தான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறோம்.
இந்த சொசைட்டியில் இருக்கிற நிலம், காற்று, தண்ணீர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறச்ச நம்ம வந்து வி மஸ்ட் கிவ் பேக் சம்திங் யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாயப்பட்டறை ஆலைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, ரிவர் சைடு, அங்கே இருக்கிற காற்று, ஆற்று தண்ணீர் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு தே வில் earn ப்ராஃபிட். அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. No activity of the business should be aimed at giving any kind of trouble to the society. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணினால் அது நல்லது. அதுதான் வந்து குட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷனல் objectives. Organizational objectives denote those objectives of an organization intends to accomplish during the course of its existence in the economy, like expansion, modernization, supply of quality goods to the customers and customer satisfaction. இதெல்லாம் ஸோ கவனிங்க. இப்போ இந்த ஆர்கனைசேஷன் இதுனா என்னென்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் என்னென்ன செய்யலாம் அதுவும் ஒரு அப்ஜெக்டிவ் தான். ஏதோ ஒரு சின்ன ஷெட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா 50 வருஷமாக அது அப்படியே இருக்குது அப்படின்னா நோ யூஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்கள் செல்ல செல்ல நிறுவனமும் வளரணும், எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை அதிகமாகணும், ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகணும், அவங்க கொடுத்துட்டு வந்த பொருட்களுடைய தரம் அண்ட் வெரைட்டி அண்ட் மாடர்ன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து அதில் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிஸ்னஸோட கிராஃப் வந்து கரெக்டாக மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நியாயமான இதில். ஸோ ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன பண்ணும், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன். ஸோ முதல்ல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடை ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து அந்த இல்லைங்களாம் அது கையால் பில்லில் கணக்கு போட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா நான் வந்து 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருப்பேன் அப்படின்னா இட்ஸ் நாட் குட். கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணோம், பார்கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம் ஈஸியாக. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெல்லாம் வி ஆர் கோயிங் அண்ட் சீயிங் அழகாக அந்த ப்ராடக்ட் அப்படி டிஸ்பிளே பண்ணாலும் இந்த ப்ரைஸ் வந்துடுது, குவான்டிட்டியை மட்டும் டைப் பண்ணோன்னா ஈஸியாக கிடச்சிடுது. அதுமாதிரி எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் வேணும். நல்ல குவாலிட்டி குட்ஸை வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். Human objective refer to the objectives aimed at the well-being as well as the fulfillment of expectations of employees as also of people who are disabled, handicapped and deprived of proper education and training. So ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா படித்த பயங்கர ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற பீப்புள் எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட். ஆனாலும் எந்தெந்த ஏரியாஸில் ஹேண்டிகேப்டு பீப்புள், லெஸ் ஸ்கில்டு பீப்புள், அதுக்கப்புறம் படிப்பறிவே இல்லாத பீப்புளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து முன் வரணும். அதை தான் வந்து அது கவர்மெண்ட் இப்போ ஒரு கட்டாயமாகவே வச்சுருக்கு. அது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து காலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவரால் நடக்க முடியாது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவோ இல்லை வேறு ஏதாவது பேக்கேஜிங் செக்ஷன்லேயோ அவங்க வந்து இருக்கலாம். அது மாதிரி இப்போ இந்த லோடு அன்லோடிங் இதுக்கெல்லாம் வந்து படிப்பே தேவையில்லை அப்படின்னா படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து அதில் ஈடுபடுத்தலாம். அது மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை தரமும் உயரணும். அதுதான் அதோட இது. The human objectives of business may thus include economic well-being of the employees, social and psychological satisfaction of employees and development of human resources. So human objectivesனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்களுடைய அந்த பொருளாதார நிலைமையை உயர்த்தணும், அவங்களுடைய சமூக அப்புறம் சைக்கலாஜிக்கல்னால் என்னென்னா உள ரீதியான நிம்மதி இருக்கணும், அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மேன் பவருடைய அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கம்பெனியும் பாடுபடணும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். பீயிங் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, எவ்ரி பிஸ்னஸ் மஸ்ட் ஹாவ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் த நேஷ்னல் கோல்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன். நாட்டுக்கு எது நன்மையோ, நாட்டுக்கு எது தேவையோ, நாட்டுக்கு நாடு வந்து எதை அப்ரூவ் பண்ணுதோ சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொழிலை தான் எல்லாரும் செய்யணும். The goal of the country may be to provide employment opportunities to its citizens, even revenue to its exchequers, become self-sufficient in production of goods and services,
ப்ரமோட் சோஷியல் ஜஸ்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ மெயினாக ஒரு கம்பெனியோட கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பை வந்து பெருக்கணும். ஸோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு. அண்டு நல்ல ஒரு வருமானத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம நாடு வந்து எல்லா விதத்துலேயும் தன்னிறைவு பெற்ற செல்ஃப் சஃபிஷியன்ட்னா தன்னிறைவு பெற்ற விஷயமா இருக்கணும் எல்லா ப்ரொடக்ஷன்லேயும். அதாவது தட் இஸ் பை ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எதுக்கும் நம்ம ஃபாரின் கண்ட்ரியோ இன்னொரு ஸ்டேட்டையோ டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு நீதியும் நேர்மையும் இருக்கணும். தவறான விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் should be conducted keeping these goals of the country in mind, which may be called as national objectives of business. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோல்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம கண்ட்ரிக்கு எது நன்மை பயக்குமோ அந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணுறது தான் நல்ல பிஸ்னஸ்க்கு அடையாளம்னு சொல்கிறோம். ஸோ சில்ட்ரன், இந்த கொஷினோட இது வந்து மொத்தமே 5 அப்ஜெக்டிவ்ஸ் தான். எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். இதை அப்படியே எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் நெட்ரூம் பண்ணிக்கலாம், பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ், சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏர்னிங் ப்ராஃபிட், அதான் ஒன் வேர்ட். சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா சொசைட்டிக்கு எப்போவுமே நல்லது பண்ணணும், சொசைட்டிலேருந்து எடுத்த விஷயங்களை நம்ம நல்லபடியாக திருப்பி கொடுக்கணும். 2. 3வது ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆர்கனைசேஷனை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிஸ்னஸும் யோசிக்கணும். அது 3வது. 4வது ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற மனிதர்களுடைய நலத்தை அந்த கம்பெனி பார்த்துக்கணும். 5வது நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா என்ன அப்படின்னா நாட்டுக்கு சட்டத்திற்கு உட்பட்ட நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நம்மளோடது இருக்கணும். ஸோ இது இவ்வளோதான் மெயின் things of objectives of business. Thank you.